தம்பி சபை இருக்கிறதல்லவா? சபை சபை இதுவோ எப்பயார் வந்த சபை இது திருவாகிய மகாலட்சுமி பிள்ளை சபை. எப்பயார் வந்த திருவாகிய மகாலட்சுமி மந்திரம் இந்த சபை முன்பாக நானே தோற்றமான காலத்தில் என்னை விட்டு பார்க்கிற நேரத்தில் ஆள் யார் என்று வழக்கம் யாருக்கு தெரியும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் தாலி அறுக்கிற குவத்திலையில் உள்ள கோட்டை மரத்தை சேர்ந்து
விஸ்வநாத கோணருக்கும் பச்சையம்மா சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் குமாருக்கு நேரிலையோ இவன் வி வரதராஜ் கோணர் விட்டாலே ஓய் கோணம் ஓய் கோட்டையாமலை கிராமத்தில் நான் வாசம் செய்து வர முடியாத விஸ்வநாத கோணருக்கும் கோட்டையம்மாள் என்று சொல்ல முடியாத அம்மையருக்கும் கர்ப்பமாக ஜனித்த இந்த குமாரிக்கு தம்பி வரதராஜ கோணார்னு நன்கிறவே தெரியும் அவங்க அதை நான் கேட்க வரீங்க கோணர் நீங்க இல்ல நேற்று எடை முட்டாள் என்ன சொல்றேன்னா நாடகத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் ஆடணும் ஆமா இப்ப நம்மள்ட்ட ஆள் நிறைய கிடக்குன்னு சொல்லிட்டு 2 விவசாயம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் ஆமா அந்த 2 விவசாயம் இல்லாத ஆடுனாலும் காலையில 8 மணி நாடகம் விட நீ வாழ வாயில வந்தவன் பூரா வந்து திருட்டு வந்ததெல்லாம் உணர்ற கதையா நீ வாழ இப்ப வந்துட்டு இருந்துட்டு காலையில கதையை கொண்டு போகல நேரம் ஆயிடுச்சுனாக்கா அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா முன்னேரத்துல வளர்த்துட்டு பின்னேரத்துல ஆடுறானு காலை 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாரி நாடகத்துக்கு தகுந்த மாரி ஆடணுமா மெண்டல யாரு மெண்டல வரதராஜ கோணார் என்று நன்கிறவே தெரியுமல்லவா அது கோணார் எல்லாம் இதை பிடிங்க அப்புறம் பாத்தியா அப்புறமா நேரம் நாக்கு பிடிங்க பாற்றமையான சபை முன்பாக இந்த ஒளிவரைக்கும் கருவினாலும் பெரியவார் சுயந்த சபை முன்பாக தரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேடங்கள் மகாராஜா ஜனத்தை போராடி சபைக்கு யாருக்கு தெரிய வேண்டும் நீங்களே சொல்ல வேண்டும் நல்ல தம்பி அப்படி என்னுடைய நல்ல தம்பி என்று தெரியும் என்னுடைய தாய் யாரு எனக்கு தந்த யாரு நான் யாருக்கு வந்தேன் அப்படி சொன்னாங்க தெரியும் சொன்னால்தான் தெரியும் ஆமா யார் அப்படி என்று நன்கிறதா எடுத்த உரத்தாளவா தெரியும் ஆமா உங்களுடைய தாய் தந்த பேர் என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் ஆமாங்க அப்படி என்று கேட்கிறாள் ஆமா நியாயம்தான் நீ சொல்வது வார்த்தை உண்மைதான் உனக்கு எப்படி தெரியும் என் தந்தையார் என்ன தெரியுமா நான் யாருக்கு வந்தேன் என்ன தெரியுமா
விளக்கம். ஆமா சரி ஆமா. அத்தனை ஆண்டக்கூடிய ஆமா சரி ஆமா. ராமலிங்க செட்டியார் இந்திராணி. இப்ப நான் பாட்டு அப்படியே போடணும். அத்திமா நகரையாலும் ராமலிங்க செட்டியார். அத்திமா நகரமா? அத்திமா நகரம் அது யாருக்கு? அது யாருடைய நாடு? அத்திமாநகர்னா துரியோதனன் நாடு. அத்திநகர். அத்திநகர் விருதுநகரி மாவட்டம். ஆமா. அத்திநகரை ஆண்டு வரமுடியான என்னுடைய தந்தையார் இருக்கக்கூடிய ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி என்று சொல்ல முடியாத அம்மையருக்கும் நான் கற்ப பதிலாக வேதனைத்து என் தந்தையாகப்பட்டவர் ராமலிங்க செட்டியார், என் தாயாகப்பட்டவர் இந்திராணி. அவர் இருவர்களுக்கும் நல்ல முறையோடு பிறந்த நல்ல தம்பி. அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு இருக்கிறதல்லவா, சீர்வாங்கிய நாடு, பேர்வாங்கிய நாடு, சிறப்புற்ற நாடு, அப்பியார் வந்த நாடு என்னுடைய நாடு. அப்படி இருக்கும் திருவாயில் என்னுடைய நாட்டிலே எப்பயார் மரங்கள் இருக்கிறது என்று தெரியுமா? அங்கு பாக்கு மர தேக்கு மரம் நிறைந்த நாடு. 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 வர பட்சிகளும் கூண்டி கட்டி அங்கு வாயுஞ்சோறு அப்படி பாக்கு மரம் தேக்கு மரங்கள் எல்லாம் நிறைந்த நாடு. எல்லாம் ஓடி வந்து கொண்டு கட்டி அங்கு வாழ்கின்றன. அது மட்டும் கிடையாது, என்னுடைய நாட்டிலே அந்த காலையிலே மாலையிலே அந்த வருணதேவன். காலையில மாலையில வருணதேவன். அந்த காலையிலே மாலையிலே அந்த வருணதேவன் அங்கு கண்ணியர்க்கு வேலையில்லாது செய்யும் நாடு. ஆமாங்க ஆமாங்க. எங்க என்ன பாருமா படிக்கிறான். அப்படி இருக்க நாடு என்னுடைய நாடு. அப்படி இருந்த போதிலும் இந்த நல்ல தம்பி நான் வெளிப்பட்டு வருகிறேன் என்றால் எப்படி வருகிறேன் தெரியுமோ? எப்படி? எனக்கு சத்தம் மணி மதிரையோ என்ன பாட்டு பண்ணலாம்? மகாராஜா தப்ப கண்ணுல பட்டு போகுது. படட்டும், வீட்டுல யாரும் கிடையாது. நான் தீர்ப்பு எடுத்து மாடி போடுறேன். நீ தானே அம்மா அக்கறையா? ஆமா அம்மா அக்கறையா? நீ உங்ககிட்ட பாக்குற பேரு எங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க. தெரியும். ஆமா நீ பாக்குறனாக்க இந்த உலகமே சிரிக்குமா? போய் கேட்டு பாருங்க. ஐயோ அம்மா பாங்கும் பாகரமா பொண்டாட்டிக்கு மாறியாதான் பார்த்துட்டேன்னு காலையில 4 மணிக்கு போனாக்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீட்டுல மாட்டு கடை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்துருத்தானே நீ வர ஆளு. நீ மாயத்தை சுத்தி வச்சு கொடுப்பாங்க. ஓ இப்ப கிடையாது, இப்ப கிடையாது. நீ வந்து ஒரு நேரம் வீட்டுல தங்க மாட்டேங்கிற. நீ குட்டி போட்ட நாய் சுத்துற நீ போய் தீவன புள்ளி வர இவர் கண்ணு போட்டாக்கா அங்க மாடு இவர் தான் பாக்குறாரு. அந்த மாடு பூரா செத்து போடும். அதேதான் பாவம் பூமா வச்சுட்டு லோல் போடுது. அப்படி எனக்கு சட்டமணி மாறியம் எனக்கு பட்டயம் மங்காத பொன்மாலையாடாத இதோ நல்ல தம்பி நானோ மகிழ்ச்சியுடன் அது மட்டும் கிடையாது. இன்னும் நல்ல தம்பி நான் மாறியான் என்றால் நானோ எப்படி வருவேன் என்று நன்கரவே தெரியுமா? எப்படி?
என்ன பண்ணணும் பாட்டு என்ன பண்ணணும் போங்கம்மா இதே மாதிரி தெல்லாம் பாட்டை பாடிக்கிட்டு அவன் சேர்ந்து கூட்டணி வச்சா இதே மாரி இப்போ 1 மணி நேரத்தை பாய் ஆகிக்கிட்டு இப்போ என்ன பண்ண நானு வேண்டாம் இது நாடகம் காலையில் 8 மணி ஆகும் 9 மணி ஆகும் அது தெரியாது அப்படி அங்கதான் வருகிறங்க நிறுத்தன மாதர்களாடாத இதோ நல்ல தம்பி நான் ஏற்றி அது மட்டும் கிடையாது அப்படி மாதிரி எல்லாம் இணைந்து வேலை நானும் ஆரோக்கிய கடக கங்கர்கள் எல்லாம் தெரிவித்து நானும் வருகும் எப்படி வருவேன் என்றால் அப்புறம் அடிச்சாக்க போட்டே ஓட்டலாம் எடுத்துட்டு பூரா லவ் பண்ணனாக்கா அதை சேர்ந்துக்கிறீங்க பேரு கூட்டணி ஒரே கட்சி போடுறேன் கறியில என்ன சொன்னாலும் தர மாட்டேங்க அப்படி கொஞ்சம் மஞ்சாத பொன்மாலையோட நல்ல தம்பி நான் வகித்து இதல்லவா என்னுடைய விருத்தாந்தம் அப்படி என்னுடைய தந்தையோ யாரு ராமலிங்க செட்டியார் என்னுடைய நாட்டுக்கு பேரு 2 விதமா சொல்றாங்க தென்மதுராபுரி ஒரு நாடு அப்படின்னு ஒரு புக்கில் இருக்குது ஒரு புக்கில் பார்த்தாக்கா விருதுநகர் மாவட்டம் அத்திநகர்னு போட்டு இருக்குது ஆனா அந்த விருதுநகர் மாவட்டம் அத்திநகர் தான் உண்மையான ஊரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏதோ காரணம் தெரியவில்லை நான் இதனால் தினமாக என் தந்தை இடத்தில் நடப்பட்டு அகநாடு சென்று நானும் அங்கே சென்று வியாபாரம் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அப்படி இருக்கும் திருவாயில் இன்றைய தினத்திலே என் தந்தையாகப்பட்ட ராமலிங்க செட்டியார் அதாவது மந்திரிமார்களும் விடுத்தும் என்னை ஏன் நடத்திருக்கிறார் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று என்னுடைய தந்தையை காண வேண்டும் அதற்கு முன்பாக இந்த சாமி சமயம் வணங்கி பிறகு போகிறோம்
நம்மளுக்கும் மகாராஷ்டிர மகாக்கள் நமக்கெல்லாம் தாய்நாடாக திகழ முடியாது இருக்க முடியாது சூரபத்மன் முருகபெருமானுடைய வாதார் நம்மளுக்கும் அது மட்டும் கிடையாது ஊர் பொதுமக்களுடைய வாதார் நம்மளுக்கும் மற்றும் இருக்க முடியாத தேவனுடைய வாதார் நம்மளுக்கும் அது மட்டும் கிடையாது இன்னும் நாட்டு அமைச்சர் வார்டு நம்பர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்று விழாக்கு தலைவர்கள் அனைவருடைய வாதார் நம்மளுக்கும் நமது நாடகத்தை கண்டுகளிக்க வந்த உள்ளூர் வாசி வெளியூர்வாசிகள் அனைவருடைய வாதார் வந்த நம்மளுக்கும் நமது கம்மல்ல நாடக ஆசானாக வரக்கூடிய பாலத்தை சேர்ந்த கேபி பைனியல் நாடக ஆசானுடைய வாதார் நம்மளுக்கும் எனக்கு அண்ணனாக வரக்கூடிய கோட்டையாமலத்தை சேர்ந்த பி குமார் நாடக ஆசான் அண்ணனுடைய வாதத்திற்கும் அதாவது எனக்கு தாத்தா வெளியூர் நாடக பேராசிரியராக விளங்கி வரக்கூடிய திருப்பாலா பந்தரை சேர்ந்த சின்ன தம்பி நாடக ஆசிரியர் அண்ணனுடைய வாதத்திற்கும் மற்றும் நமது நாடக கம்பெனியில் கோடி மிரந்தக சக்கரவர்த்தி வெளிக்கு ஒரு முறையான இதோ மரூரை சேர்ந்த வேளாண் நாடுடைய வாதார் வந்தவர்களுக்கும் போரூரை சேர்ந்த விஸ்வப்பாவுடைய வாதார் வந்தவர்களுக்கும் அகட விகட பபனா ஒரு முறையான உன்னுடைய வாதார் வந்தவர்களுக்கும் இந்த கோட்டையாமலை வரதராஜு சிறந்தாட்சி கரம் ஊப்பி வணங்கினேன். அருமையா வணக்கம் சொன்னீங்க. என்ன சாபாஸ் அதுனா சாபாஸா? சரிங்களா, காலில் அடிக்கலங்களா? எங்கேயும் அடிக்கலாம் மகாராஜா, நீங்க அடிக்கலாம். ஓ கம்பெனிக்கு நீங்க ஒப்பராசக்காரனை கண்டாக்கா சட்டி கொஞ்சம் 7 அடி புத்தி கொஞ்சம் 6 அடி 10 நாளைக்கு நீங்க எங்கே அடிக்கலாம்? ஏன் 10 நாளைக்கு போட்டேன் அதுக்காக டான்ஸ் போட முடியுது எல்லாம் அப்படி அனுடைய வாதாரங்களுக்கும் காட்டாமலை மகராஜ சரணாட்சிகரம் ஊற்றினோம். ஆமா போதைது பாண்டவரணன் என்று யானும் போதைது பாண்டவரணன் என்று யானும் ஆமா போயுடனே வரையானும் தெரியாதந்த அடித்திரமுள்ள காண்டிவனி நான் கணையால் பட்டு சிவரடவே பாதனிலனும் நீந்தனானா ஆமா அடி சூரஜன ராஜனவன் புதவியாலும் அடி சொகிதாக என்ற குந்தாதேவி மாரடித்து மடி மீது அப்பம் அதிகோலத்தான் என்றல்ல எனக்கு அறிவார் என்னாட்டைக்கும் மன்னடாக மதுராம் மற்றும் சட்டத்தில் வாச தலைவராக இருக்க முடியாது நமக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அதாவது ஆரூர் அண்ணார் டெய்லர் என்று சொல்ல முடியாத ராஜேந்திரன் யாதவகுலம் சிகாமணியாக வர முடியாத ராஜேந்திரன் என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் இந்த கோட்டையாமலை வரதராஜியாக வாரி வாங்கியது 200 லட்சமாக பாவித்து ஒரு வங்கிலே அந்த முருகபெருமான் இருந்து ஒன்றிருக்க 1 லட்சம் உண்டாக வேண்டும் என்று முருகபெருமான் சிவஜயம் இன்னும் இதோ மதுராம்பட்டி சேர்த்து குழுகலகத்திற்கு முடியாது எனக்கு ஆரூர் மாமனாக திக முடியாது அந்த பகவான் துணை பெயரை கொண்ட ராதா கிருஷ்ணன் என்று சொல்ல முடியாத ஆரூர் மாமா அவர்கள் இதோ எனக்காக வாரி வாங்கியது 500 லட்சமாக பாவித்து அவர் வங்கிலே 6 பட வீடு கொண்ட 6 முக உன்னை விட வேறு துணை இல்ல முருகா என்று சொல்ல முடியாது முருகபெருமான் இருந்து கொண்டு கொடுக்க 1 லட்சம் சிவஜயம் மகாராஷ்டிர மகாக்கள் மதுராம்பட்டி சேர்த்து தலைவராக இருந்து அதாவது திருக்கோவிலூர் ராயல்பாரிலே பணிபுரியும்படியான குமார் என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் எனக்காக வாரி வாங்கி 100 லட்சமாக வைத்து அவர் வங்கிலே 1 லட்சம் சிவஜயம் ஐயா என்ன வாரினி யார் என்று இந்த என்ன வாரினி யார் என்று யாவரும் அறியா என்னை அந்த மன்னவன் திருதிராஜன் என்னை மகன் என்று வளர்த்தார் பெண்ணே அடி தன்னவன் அவனே என்று அடி தன்னவன் அவனே என்று சாமணி பொறுக்கி அந்த மன்னவர் செய்த நன்றி நான் மறைப்பேனோ என் பிறப்பிலே அண்ணாதிமுக கிளை செயலாளராக திக முடியாது யாதவகுல சிகாமணி அன்பு என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் கோட்டையாமலை வரதராஜ பாராட்டி எனக்காக அழியப்பட்ட காஞ்சானன் 100 லட்சமாக பாவித்து அவர் வங்கில எம்பெருமான் இருந்து ஒன்று கொடுக்க 1 லட்சம் சிவஜயம் மகாராஷ்டிரம் இதோ மதுராம்பட்டி சேர்த்து வாச தலைவராக இருக்க முடியாது ரங்கசாமி என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் இந்த கோட்டையாமலை வரதராஜா பாராட்டி அறியப்பட்ட காஞ்சாவனை 200 லட்சமாக பாவித்த ஒரு வங்கிலே எம்பெருமான் துணை இருந்து கொண்டு கொடுக்க 1 லட்சம் சிவஜயம்
இன்னும் மகாராஜாட்சி மகாக்கணம் எந்நாட்டிற்கும் மன்னராக ஆணு அதனால் மட்டும் சேர்த்து வாச தலைவராக இருக்க முடியாது அந்த முருகப்பெருமான் துணைப்பேரை கொண்ட முருகன் என்று சொல்ல முடியாது அண்ணார் அவர்கள் இதை எனக்காக வாய் வாங்கியது 100 லட்சமாக பாவித்து அவர் பங்கில எம்பெருமான் துணை இருந்து கொண்டு ஒரு 1 லட்சம் அவர் சிவாஜி இன்னும் மகாராஜாட்சி மகாக்கணம் எந்நாட்டிற்கும் மன்னராக அருகாமையில் இருக்கக்கூடிய காடகமான் சேர்த்து வாச தலைவராக இருக்க முடியாது துணைப்பேர் கொண்ட ஏழுமலை என்று சொல்ல முடியாது அண்ணார் அவர்கள் இதை எனக்காக வாரி வாங்கியது 50 லட்சமாக பாவித்து அவர் பங்கில அந்த திருப்பதி ஏழுமலை துணை இருந்து கொண்டு ஒரு 1 லட்சம் சிவாஜி இன்னும் மனங்குடைத்த அனைவர்களுக்கும் அந்த திருப்பதி ஏழுமலையானும் இந்த முருகப்பெருமானும் துணை இருந்து அவர் பங்கிலே கொண்டு கொடுக்க 1 லட்சம் சிவாஜி அப்படி இருந்தவர்களும் நேரம் இழந்து கொண்டு போகிறது என் தந்தை ஐயாவற்ற ராமலிங்க சத்தியார் என்னையா இறத்திருக்கிறார் என்ன காரணம் தெரியல அப்பா இருந்தா உன்னுடைய மகனால தம்பி வந்திருக்கோம் மகன் வந்திருக்கிறார் வரும்படியான கட்டளை மாமா வந்திருக்கிறானா அப்புறம் அடிச்சாலும் வந்திருக்கிறான்னு சொன்னேன் மாமா வந்திருக்கிறானா என்ன அடிக்க முழுத்து போறேன் சிம்மாசனம் கொடுத்தாயா தூள் வைக்கிறேன் அப்புறம் தூள் வைக்கிறேன் தூள் நல்ல தம்பி எங்க அப்பாவும் பாதா வந்தானோ நல்ல தம்பி போட்டான் எந்தவித குறையும் இல்லாமல் சுகசேமமாக வைப்பா அப்பா அதாவது ஓடி வந்து என் தந்தையா அப்படி என்று உன்னுடைய வாரத்தை நான் மணிந்த காலத்தில் என்னையா சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பா என்று எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் ஒரு வார்த்தையாச்சு கேட்கலாமா அப்பா இல்லாமல் என்னையா காத்த காரணம் யாது உன்னை எதற்காக அழைத்தேன்னா நீ வெளிநாட்டுக்கு வாணிகம் செய்ய போயிட்ட ஆமா நீண்ட நாளைக்கு அப்புறம் அம்மாவுக்கு குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பெற்று கொடுத்திருக்கான் நல்ல தங்கம் அழகான தங்கம் உனக்கு அதாவது வேண்டிய குடும்பத்திற்கு நான் ஒன்று பெண் ஒன்று நானும் ஒரே பிள்ளையா இருக்கிறேன் அப்படி என்று மனவரத்தோடு இருந்தேன் இப்போ இது எனக்கு தங்க பிறந்து விட்டது என்று சொன்ன போது நானும் மிகவும் மிக்க மிக்க சந்தோஷம் கொண்டேன் அழகான நல்ல தங்கம் உனக்கு அப்பா அதாவது எந்த பிள்ளையா பெண்கள் என் தாய் என்று சொல்கிறார்கள் உனக்கு தங்க என்று சொல்கிறார்கள் அம்மா எங்கே என் தந்தையாகப்பட்டவர் தாய் எங்கே என்று சொன்ன போது சந்தோஷத்தினிலே சார்ந்து கொண்டிருந்தார் போல தெரியும் அப்பா
அப்பா அப்பா அவங்ககிட்ட போய் குடிக்கிட்டே குடிக்காம இருக்காங்க. பட்டவர்கள் ஓடி வந்து உனக்கு தங்க பிறந்திருக்கிறடா அப்படி என்று என் கரத்திலே கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷத்துடனே அந்த பிள்ளையை நான் கரத்திலே வாங்கி நான் அதாவது நல்ல சந்தோஷம் பூரிப்புடனே நான் இருக்கிற காலத்தில் என் தாய் எங்கே என்று என்னுடைய தந்தையிடத்திலே நான் கேட்ட திருவாயில் அந்த சொல்லை சொல்லும் போது என் தந்தையாயப்பட்டவர் ஒரு உயிரை விடுத்து என்னை தனிமரமாகி விட்டு விட்டு அப்பா என்னை தன்னாந்தானிய விட்டு என் தந்தைய பகலாயோ அப்பா தனிமையோடு என்னையே விடுத்து என்ன நடுத்தெருவிலோ நிறுத்தியதா போல என்னை நிறுத்தி என் தந்தையாயப்பட்டவர் நகரையே சேர்ந்து விட்டாரு. அப்படி என்னை தன்னந்தனிமையாக விடுத்த போயிலும் இது நாள் வரைக்கும் இந்த நாடு நகரத்தை எல்லாம் நான் எப்படி அரசாள்வது, நான் எப்படி அதை வைத்து பயன்படுத்துவது அப்படி என்று எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதல்லவா? ஆமாங்க. அப்படி என்ன சின்னஞ்சிறு வயதில விடுத்து அவர் அந்த வைகுந்தா பதவி அடைந்தார். அப்படி அடைகிற காலத்தில் இந்த நாட்டை நான் மகனை சூட வேண்டுமானா அப்பா என் சிரசில் மகிடம் கொண்டு என்ன மறந்தாலோ திருமை உண்டோ அப்பா என்ன அப்பா நான் மகனம் கொண்டு இந்த கரத்தால் முறையான திறமை எனக்கு உண்டோ. நான் சின்னந்திரு வயதிலே இருந்து இந்த நாட்டை எப்படியெல்லாம் பரிமாணம் செய்து வர வேண்டும் அப்படி என்று என்னிடத்திலே ஒன்று நான் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் அல்லவா தெரியும். ஆமாங்க. என் தந்தையாகப்பட்டவர் என்னை அந்த அதாவது அந்த கஷ்ட நிஷ்டங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதவனுக்கு என்று நான் ஒரு மேனி போய் தருவனமாக என்ன மேன்மையுடைய என்னையே மேன்மையுடனே வளர்த்து என்று எதிரத்தில் அவர் என்னை விட்டு விட்டு தன்னந்தனிமையாக விடுத்து அவரோ சென்றிட்டார். ஐயோ ஆமா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசுறீங்க வரைக்கும் தின்ற ஒழுங்கா வாங்க முடியுங்க. அவங்களுக்கு கதை மட்டும் இந்த சிரசிலே நான் மகுடம் தரித்து இந்த அரசால் அதற்கு எனக்கு திறமையுண்டோ. என்னை தன்னந்தனியா விடுத்து என் தந்தையாகப்பட்டவருக்கு ஒரு பிள்ளையாக நான் பிறந்து என் தந்தைக்கு அந்த ஒரு நல்லதை நான் செய்யாமல் போய்விட்டேனோ அப்பா.
இந்த கொஞ்சம் வானதிலேதான் உனக்கு பள்ளி போடாத அப்பா என்ன அப்பா இந்த குறை வயதிலே நானு என் தந்தைக்கு என்னை நானூறு மேனி பொய்தர் வண்ணமாக என்னை தோல் மீது மார் மீது என்னை தூக்கி வளர்த்து இந்த நான் குறை வயது என்றால் சின்னஞ்சிறு வயதிலே என் தந்தைக்கு நான் கொல்லி வைக்க பிள்ளையாகி விட்டேன். அப்படி கொல்லி வைப்பதை விட நாளாகினே இந்த பாராயி பூமியில தான் நான் பாரானாய் தான் பிறந்து அப்பா எந்த அப்பா ஒரு பாலனாக உனக்கு குழந்தையாக பிறந்து இன்னும் நீண்ட நாளைக்கு எனக்கு கூடவே இருந்து எனக்கு அதாவது ஒரு குடும்பத்தினிலே ஒரு வயதானவர் ஒரு தாய் தந்தை இருக்கிறார் என்றால் அவர் எந்த வேலையை செய்யாவிட்டாலும் ஒரு வீட்டிலே ஒரு வயதானவர்கள் இருந்தால் அப்ப அந்த குடும்பத்திலே எந்த ஒரு மனமும் கிடையாது. அவர் ஒரு ஆளுக்கு ஒரு கோடிக்கு சமமாக இருப்பார்கள் அல்லவா? அந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கவில்லையே நாராயணா. அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்காமல் எங்க தந்தையாகப்பட்டவருக்கு நான் எந்த விதிக்கு ஆளாகினே தெரியுமா? பாலானாய் நான் பிறந்து உனக்கு பாடகை பிடிக்காதேன் அப்பா எந்த அப்பா ஒரு மகனாக பிறந்து நான் பாதியிலே நான் தந்தையாகப்பட்டவர். இதனால் தினம் கஷ்டப்பட்டார் அல்லவா? இதற்கு பிறகு அவர் உட்கார்ந்து என்னிடத்திலே ஒருவேளை போஜனம் அருந்தி என் சம்பாரத்திலே சாப்பிடுவார் என்று நான் மனமாகப்பட்டது பூரித்து கொண்டிருந்தேன். என் போஜனத்தை என்னுடைய உழைப்பு அவர் சாப்பிடக்கூடாது என்று என்பதற்காக அந்த கதனாகிய பெருமணி எழுதிய விதி பிரகாரம் இந்த பாதியிலே அவருக்கு நான் பாடகை பிடிக்க பிள்ளையாகிவிட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த நாட்டை எனக்கு அரசாள்வதற்கு எனக்கு திறமை கிடையாது. என் தந்தையாகப்பட்டவர் எனக்கு எப்படி எல்லாம் இருந்தார் தெரியுமா? அப்பா இந்த மலை தாங்கும் பரமாக்கள் ஒரு மனிதர்கள் சுமக்கும் போதால் என்னப்பா என்னப்பா பட்டதை கொண்டு வந்து ஒரு மணிலாங்கல் மேல் வைத்திருந்தால் அந்த மணிலாங்கல் தாங்குமோ அந்த மலையை? அந்த பான்மைக்கிணங்க என் தந்தையாகப்பட்டவர் அவர் பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்தி இந்த விதிவாசத்தை நான் ஆளாகி கொண்டேன். அது மட்டும் கிடையாது, என் தந்தையாகப்பட்டவர் என்ன தன்னந்தனிமையாக நடுத்தருவிலே நடத்துற மாதிரி நிறுத்தி இப்ப நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? அந்த ஞானை சுமக்கும் மாறும் ஒரு புனை சுமக்கும் போதான் எங்கப்பா எங்கப்பா
தந்தையாகப்பட்டவர் ஒரு ஆணைக்கு சமம் புரிந்தவர். ஆமாங்க. நானும் ஒரு பூனைக்கு சமம் புரிந்தவன் அல்லவா? ஆமா. அப்பேர் வந்த ஆணையாகப்பட்டது சுமக்கக்கூடிய ஒரு பாரத்தை திடிதிப்பாக ஒரு பூனை மீது இறக்கி வைத்தால் அந்த பூனையாகப்பட்டது அந்த பாரத்தை சுமக்குமோ முடியாதுங்க. அந்த பன்மைக்கு நங்க நான் ஒரு பூனையாக நின்று கொண்டு நான் தவித்து கொண்டு நான் புலம்பி கொண்டு என் துயரத்தை யார் தீர்ப்பார்? நான் பிறந்தது தவறா? அந்த தாயினுடைய கற்ப வளத்தினிலே நான் கருவாகி உருவானது தவறா? இந்த பாராக ஏடின் வயலாக நான் பிறப்பு நோக்கி பிறக்கு இந்த கர்ம பூமியில நான் சிசுவாக அங்க அவதரித்தது தவறா? என் தாய் தந்தைக்கு நான் பிள்ளையாக வந்து பிறந்தது தவறா? போகட்டும். என் தந்தையானவர் பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்தி விட்டு சென்று விட்டார். என் தாய் எந்த கதியானது என்று அதுவும் தெரியவில்லை. அப்படி இருக்கிற காலத்தில் அப்படி இருக்கிற நேரத்தில் இது எல்லாம் எனக்கு ஒரு துயரமாக தெரியவில்லை. ஆமா. இது எல்லாம் எனக்கு ஒரு துயரமாக தெரிய கிடையாது. ஆனால் ஒரு சிசுவாகப்பட்டது ஒரு குழந்தை பிறந்த நினைக்க அது தாயை விட்டு பிரிய வேண்டும் என்று அந்த பெண்மணி இந்த தலையிலே எழுதி கொண்டு விட்டால் இது எந்த பாவத்தை செய்ததோ அதை ஏழின் வாயிலாக பிறப்பு நோக்கி பிறந்து இது உதிரம் சொட்ட சொட்ட இது தாய் தந்தைய பிரிய வேண்டும் அப்படி என்று பெண்மணி எழுதி இருக்கிறான். ஐயோ, எப்படி எல்லாம் எழுதி இதை நான் எந்த பாவத்துக்கு ஆளாகி வேணும்? நான் எந்த பாவத்திற்கு ஆளாக வேணும் தெரிய கிடையாது. இந்த சிசுவை என் கரத்திலே கொடுத்தாரு. இதை நான் எப்படி வளர்த்த போதிலும் இந்த சிசுவை என் கரத்திலே நான் ஏந்தி கொண்டு அங்கு தாளாட்டி தாளாட்டியும் இந்த தலையானோ வளர்த்த போது அப்பா எங்கப்பா என்ற குழந்தைய நான் தாளாட்டி தாளாட்டி நான் வளர்த்தாலோ இந்த குழந்தைக்கு ஒரு தாய்க்கு ஈடாக முடியுமோ? ஒரு தந்தைக்கு ஈடாக முடியுமோ? இந்த தலையானும் வளர்த்த போது ஒரு தாய்பாடு ஈடாகுமோ? எங்கம்மா பட்டவனான் அந்த பருப்பு வந்தவனை முடித்து அதை 3 வேளை எந்த ஒரு முகம் சோறாமல் வளர்த்தாலும் ஒரு தாய்ப்பாலுக்கு ஈடாக முடியுமோ? இந்த கர்ம வினைகளை எல்லாம் நான் எங்கே கொண்டு தித்தி வேணும்? இந்த பாவத்தை எல்லாம் எங்கே கொண்டு தித்தி வேணும்? மட்டுமா நான் பிடித்து பெரிய மூடம் வளர்த்தாலும் என்னப்பா என்னம்மா என்னப்பா தானோ என் தங்கையாச்சு அப்படி என்று எந்த ஒரு பாவத்தை செய்யாமல் அதை நான் பிடித்து பிரியமுடன் எடுத்து வளர்த்தாலும் அதை பிடித்து பிரியமுடன் நான் எப்படி நல்லா வளர்த்தாலும் நான் கண்ணுக்கு கண்ணாகவும் நான் கண்ணுக்கு மணியாகவும் இதை நான் வளர்த்தாலும் அந்த பெற்ற தாய்க்கு தானே
அந்த பிள்ளை உயிராகுமோ எங்கப்பா என்னானம்மா எங்கப்பா என் தாயானவள் போல் அதாவது 10 மாதம் 300 நாள் சுமப்பதெல்லாம் பெரிது கிடையாது. இந்த பிள்ளையாகப்பட்டவர்கள் கருவாய் உருவாகி ஏடின் வாயிலாக பிறப்பு நோக்கி பிறக்கிற காலத்தில் என் தாயானது தோல்லடுங்க தொடடுங்க அங்க பதைக்க இன்றெடுக்கும் போது அது ஒரு நிமிஷம் நேரம் படக்கூடிய அவதி இருக்கிறது அல்லவா? அப்பியார் வந்தங்க அவதியெல்லாம் பட்டு இந்த சிசுவை வளர்க்க முடியாமல் அந்த அழனாய பெருமனவர் தலையிலே இதை வளர்ப்பதற்கு எழுத கிடையாது. அப்போது இந்த சிசுவை நான் கொண்டு வந்து என்னுடைய கரத்திலே நான் வைத்து வளர்க்கிற காலத்தில் நான் ஆராட்டி சீராட்டியும் நான் நங்கூட வளர்த்த போதும் என்னம்மா என்னம்மா வளர்த்தாலும் அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு அன்னைக்கு ஈடாக முடியுமோ? எப்படியெல்லாம் வளர்த்தாலும் ஒரு தாய் தந்தைக்கு ஈடாக முடியாது. ஒரு பிள்ளையாகப்பட்டவர்களை தாய் தந்தையாகப்பட்டவர்கள் ஒருவேளை போஜனம் இல்லாமல் ஒருவேளை குடிக்க தண்ணீர் குடிக்காமல் வளர்த்தாலும் சரியே அது தாய் தந்தை வளர்ப்புக்கு ஈடாகாது. இந்த சிசுவை நான் எப்படி வளர்ப்பேனோ இதுக்கு எப்படி அதுக்கு அந்த விசனம் என்பது தெரியாமல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியாமல் அந்த எப்படி வளர்ப்பேனோ இதையெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தால் வேலையாகாது. இந்த பிள்ளையை என் தாய்க்கு மேலாக என் தந்தைக்கு மேலாக இந்த நாள் ஒரு மேடி பொய்தர் மண்ணுமாக இதுக்கு ஆழ்ந்த பருப்பு தோன்ற வெண்ணி கொடுத்து நல்ல பாடசாலைக்கு அனுப்பி வைத்து இதுக்கு கல்விகளை போஷித்து இதை நல்ல முறையோடு நான் வளர்க்க வேண்டும். அதனாலே இந்த பிள்ளைய பாடசாலையிலே சேர்க்க வேண்டும். அதனாலே சேர்த்து வரலாமா? என் தங்கையான நல்ல தங்காவை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தாய் தந்தைக்கு வருத்தங்கள் தெரியாமல் அதை நல்ல முறையோடு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அதற்கு நான் அதை நான் வளர்த்து வந்திருக்கிறேன். அதை நான் வளர்த்து பாடகசாலைக்கு அனுப்பி என் தங்கையான நல்ல தங்கா இப்போது 60 மங்கமிருந்த என்று சொல்ல முடியாது 4ஆம் பருவத்தம் கிடந்து ததிபருவம் ஆகி கொண்டது. என் தங்கையை வைக்க வேண்டும். என் தங்கையை வளர்த்து அதாவது விளைஞ்ச கொல்லிக்கு வேலி போட வேண்டும். சமஞ்சா பொண்ணுக்கு தாலி தேட வேண்டும். அந்த பொண்ணை கிடங்க என் ஊர் உலகம் எல்லாம் அப்போது சொல்வார்கள் ஏதாகிலும் ஒரு தவறு நடந்தால் அந்த பிள்ளைக்கு தாய் தந்தை இறந்திருந்தால் இந்த பிள்ளை இந்த விதைக்கு ஆளாகி இருக்குமோ அது தாய் தந்தை இல்லாததால் அது ஒரு தரதர போல தெரிகிறது. அப்படி என்று யாரும் பேசப்படாது. அதனால என் தங்கைக்கு இப்போது 4ஆம் பருவம் கிடந்த பிறகு அதுக்கு ஒரு ஆடவரை தேடி அதுக்கு நல்ல முறையோடு அதுக்கு நான் திருமாங்கை எடுத்து கொடுத்து அதற்கோ திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி செய்து வைக்க வேண்டும். ஆனால் என் மனைவியாகப்பட்ட அலங்காரியங்களை அலங்காரிடத்திலே நான் தெரிவித்து அதற்கு பிறகு என் தங்கை அழைத்து என் தங்கையினுடைய சம்மதத்தை வாங்கி அதற்கு பிறகு அதுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்னும் மகாராஷ்டிர மகாக்கணபுரி என் நாட்டிற்கு முன்னதாக எனக்கு பெரியவமாக விளங்கக்கூடிய இதோ மதுராம்பட்டி சேத்திரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய காத்தா என்று சொல்லும்படியான ஆடூர் அம்மா அவர்கள் இதோ இந்த வருத்தத்திலே எனக்காக அறியப்பட்ட காஞ்சாரம் 50 லட்சமாக பாவித்து அவர் வங்கில எம்பெருமானோடு இருந்து ஓட்டு கொடுக்க 1 லட்சம் ஆக வேண்டும் என்று அந்த அம்மன் பிரார்த்தனை சிவாஜியும் இந்த வருத்தத்தோடு இந்த தங்கையை எப்படி வளர்ப்பான் அப்படி என்று அனைவருமாக எனக்காக கொடுக்கப்பட்ட சொரகாடைக்கு அந்த அம்மன் நடையிலே வைத்து பட்டி விரித்து வாழ்வானை பொங்க வேண்டும் என்று அந்த அம்மனை
மனதார பிரார்த்தனை சுபேஜயம் சுபேஜயம் அப்படி இருந்த போதிலும் என்னுடைய தினத்தில என்னுடைய தங்கை அழைத்து அதுக்கோ திருமங்கலே சூட்ட வேண்டும். அதற்கு முன்பாக என்னுடைய மனைவி அலங்காரி அந்தபுரமாக இருந்தால் நானும் நினைத்தேன் என்று அதிசீக்கிரம் கொண்டோம். இப்படியாக நல்ல தம்பியப்பட்டவர் மனைவி அழைக்கும்படியான மொழி அழைக்க மொழி தற்பார்